வணக்கம். இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன்னை மதிக்காதவர்களை அளவிட இதை மட்டும் செய். சாணக்கியா நீதி ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதோ அறிமுகம் மற்றும் பகுதி 1. ஏன் அவர்கள் உங்களை மதிக்கவில்லை? கசப்பான உண்மையின் தொடக்கம். வணக்கம் நண்பர்களே. மோட்டிவேஷன் தமிழ் விஜய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வெறும் பேச்சில்ல நண்பா. இது ஒரு நெருப்பு. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருக்கிற ஒரு எரிமலை. உங்க வாழ்க்கையில உங்களை மதிக்காதவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க, இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான் அப்படின்னு 4 பேர் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, இவங்க எல்லாரையும் நினைச்சு நீங்க ராத்திரி தூங்காம கண்ணீர் விட்டிருப்பீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்க மனசாட்சி கிட்ட நீங்க 1000 வாட்டி கேட்டிருப்பீங்க. அந்த வலி, அது சாதாரண வலி இல்ல நண்பா. அது உங்க சுயமரியாதையை யாரோ ஒருத்தன் செருப்பால மிதிக்கிற வலி. இன்னைக்கு அந்த வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். பழி வாங்குதல் என்பது என்ன? நம்மளை யாராவது ஒருத்தன் காயப்படுத்திட்டா உடனே நமக்கு என்ன தோணும்? பதிலுக்கு 4 வார்த்தை கெட்ட வார்த்தையில திட்டணும், இல்லனா சட்டையை பிடிச்சு சண்டைக்கு போகணும்னு தோணும். ஆனா நண்பா, அது பழி வாங்குற முறையே கிடையாது. நீங்க அவங்க கூட சண்டை போடுறப்போ நீங்க அவங்க தரத்துக்கே இறங்கி போயிடுறீங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நிஜமான பழி வாங்குதல் எது தெரியுமா? உங்களை மதிக்காதவங்க, உங்களை கிண்டல் செஞ்சவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்க வயிறு எரியணும். அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்களே வருந்தி, ஐயோ இவனை போய் தப்பா பேசிட்டோமேன்னு நினைச்சு ரத்த கண்ணீர் வெடிக்கணும். அதுக்கு நீங்க கத்தி எடுக்க வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம். ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு ரகசிய வித்தையை சொல்லி கொடுத்திருக்கார். அந்த வித்தையை நீங்க கத்துக்கிட்டா உங்களை மதிக்காத அந்த கூட்டம் உங்க காலடியில் வந்து நிற்கும். அந்த ராஜதந்திரத்தை தான் இந்த வீடியோவில் நாம அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். மாற்றத்திற்கான அழைப்பு. இந்த வீடியோவை ஏதோ ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மாதிரி பார்க்காதீங்க. இது உங்களுக்கான தன்மான போர். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு ராஜாவா மாறப்போறதுக்கான முதல் படி. இந்த வீடியோவில் நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வைரம் மாதிரி. ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணா கூட உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்க இழக்க நேரிடும். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பழைய அவதாரம் முடிய போகுது. யாருக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து, யாருக்கெல்லாம் நல்லவனா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ, அந்த பாவம் பார்த்த குணத்தை இன்னைக்கு தூக்கி எறிய போறோம். சாணக்கியர் சொல்றாரு, மௌனமும் உதாசீனமும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனையை உங்க எதிரிகளுக்கு எப்படி கொடுக்கிறது? அவங்க முன்னாடி உங்களை ஒரு வெற்றியாளனா எப்படி நிறுத்துறது? இதை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? வீடியோவின் நோக்கம். வீடியோவோட எண்டுல நான் ஒரு 90 டேஸ் சேலஞ்ச் கொடுக்க போறேன். அந்த சேலஞ்சை நீங்க ஏத்துக்கிட்டா அடுத்த 3 மாசத்துல உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க ஒரு கம்பீரமான மனுஷனா வந்து நிப்பீங்க. உங்க மௌனம் அவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கும். உங்க வளர்ச்சி அவங்கள கதற வைக்கும். தயாரா இருக்கீங்களா? உங்க லைஃப் மாறப்போகுது. உங்க மைண்ட் செட் மாறப்போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க அந்த சாணக்கிய ரகசியத்துக்குள்ள போகலாம். உன்னை மதிக்காதவர்களை கதறவிட சாணக்கியரின் மாஸ்டர் பிளான். பகுதி 1. ஏன் அவர்கள் உங்களை மதிக்கவில்லை? கசப்பான உண்மையின் தொடக்கம். த ப்ரூட்டல் ட்ரூத். வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போக போறோம். உங்க மனசை கல்லாக்கிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க மனசாட்சிய சுரீர்னு குத்த போகுது. நம்மள பல பேர் ராத்திரி தூங்க போகும்போது என்ன நினைப்போம் தெரியுமா? நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலையே, அப்புறம் ஏன் அந்த சித்தப்பா என்ன அப்படி பேசினாரு? ஏன் என் கூட பிறந்தவனே என்ன மதிக்க மாட்டேங்கிறான்? நான் படிச்சவன் தானே, நான் நாகரிகமா தானே நடக்கிறேன், அப்புறம் ஏன் என்ன ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க? நண்பா, ஒரு கசப்பான உண்மையை உங்க முகத்துக்கு நேரா சொல்லவா? அவங்க உங்களை மதிக்காததுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீங்க தான். ஆமா, நீங்க தான் அந்த அனுமதியை அவங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களை மலிவாக்கிட்டீங்க. ஒரு வைரத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டா அது வைரம்னு தெரிஞ்சு எவனாவது குனிஞ்சு கும்பிடுவானா? மாட்டான். காலை வச்சு மிதிச்சிட்டு தான் போவான். நீங்க வைரமா இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கிற இடம் குப்பை தொட்டி. உங்களை நீங்களே அப்படி மாத்திக்கிட்டீங்க. மலிவான தங்கம் மற்றும் அவைலபிலிட்டி. த ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல். ஏன் உங்களை மதிக்கல? முதல் காரணம், நீங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிறீங்க. சாணக்கியர் ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. அளவுக்கு அதிகமான இனிப்பு இருந்தா அங்க எறும்பு மொய்க்கத்தான் செய்யும். நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்க முதல் பலவீனம். யாராவது கூப்பிட்டா உடனே போறது, விசேஷம்னா முதலாளா போய் நின்னு வேலை செய்யறது, அவங்க தப்பு பண்ணா கூட சரி விடுங்க சொந்தம் தானேன்னு பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிறது. இப்படி நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் மத்தவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? இவனுக்கு வேற வேலையே இல்ல, இவன் சும்மாதான் இருக்கான், இவனை எப்ப வேணா கூப்பிடலாம், எப்படி வேணா பேசலான்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க.
நகைக்கடையில இருக்கிற தங்கத்தை நீங்க சும்மா தொட முடியுமா? கண்ணாடிக்கு பின்னாடி பூட்டி வச்சிருப்பான். ஆனா ரோட்டு ஓரத்துல கிடக்கிற கல்லு யார் வேணா எட்டி உதைக்கலாம். நீங்க ரோட்டு ஓரத்து கல்லா ஆக ஆசைப்படுறீங்களா? இல்ல அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற தங்கமா ஆக ஆசைப்படுறீங்களா? பட்டுப்பாய் மற்றும் முள் மெத்தை. அடுத்தது ஒரு முக்கியமான உதாரணம். நீங்க ஒரு பட்டுப்பாய் மாதிரி இருக்கீங்க. பட்டுப்பாய் மென்மையா இருக்கும். விரிச்சு வச்சா எல்லாரும் வந்து படுப்பாங்க, அழுக்கு பண்ணுவாங்க, சுருட்டி ஒரு ஓரமா போடுவாங்க. ஏன்னா அது பட்டுப்பாய், அது யாருக்கும் வலிக்காது. ஆனா ஒரு முள் மெத்தையை யோசிச்சு பாருங்க. அது மேல யாராவது உட்கார துணிவாங்களா? ஏன்னா அது குத்தும்னு தெரியும். உங்ககிட்ட அந்த முள் இல்ல நண்பா. அந்த முள்ளுங்கிறது கெட்ட குணம் கிடையாது. அது உங்களுடைய தற்காப்பு. சாணக்கியர் சொல்றாரு, விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் அது சீர மறக்கக்கூடாது. நீங்க சீர மறந்துட்டீங்க. யாராவது உங்களை காயப்படுத்தினா எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க பயப்படுறீங்க. நம்ம கேட்டா தப்பா நினைப்பாங்களோ, குடும்பத்துல பிரச்சனை வருமோன்னு நீங்க பயப்படுற ஒவ்வொரு நொடியும் அவங்க உங்க மேல இன்னும் ஒரு படி ஏறி நிக்கிறாங்க. நீங்க கடிக்க வேண்டாம். ஆனா என்ன தப்பா நடத்தினா நான் கடிப்பேங்கிற எச்சரிக்கையாவது அவங்க கண்ணுக்கு தெரிய வேண்டாமா? நல்லவன் வெர்சஸ் வல்லவன். கடைசியா ஒரு விஷயம். இது கலியுகம் நண்பா. இங்க நல்லவனுக்கு இருக்கிற மதிப்பை விட வல்லவனுக்கு தான் மதிப்பு அதிகம். நீங்க ஒருத்தருக்கு 10 வருஷமா உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு நாள் என்னால முடியாதுன்னு சொல்லி பாருங்க. அந்த 10 வருஷ உதவியையும் மறந்துட்டு உங்களை திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல மரியாதை இல்ல. உங்க மேல ஒரு உரிமை வந்துடுச்சு. ஆனா அதே இடத்துல ஒரு திமிரான ஆள் இருப்பான். எவனுக்கும் உதவ மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். ஆனா அவன்கிட்ட மட்டும் எல்லாரும் பணிவா போவாங்க. ஏன்னா அவன்கிட்ட ஒரு பவர் இருக்கு. இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. இன்னும் எத்தனை நாள் நாளைக்கு ஐயோ பாவம்னு எல்லாரும் பரிதாபப்படுற ஆளா இருக்க போறீங்க, இல்ல இவன் ஒரு கம்பீரமான ஆளு, இவங்கிட்ட ஜாக்கிரதையா பேசணும்னு மத்தவங்க நினைக்கிற ஆளா மாறப் போறீங்களா? பகுதி 1ஓட முடிவுல நான் உங்களுக்கு கொடுக்கிற டாஸ்க் இதுதான். மத்தவங்களுக்காக வளைஞ்சு கொடுக்கறத இன்னைக்கோட நிறுத்துங்க. நோ சொல்ல பழகுங்க. நீங்க இல்லன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கான மரியாதையோட முதல் விதை அங்க முளைக்கும். சரி, காரணத்தை பார்த்தாச்சு. இப்போ இவங்களை எப்படி மௌனத்தாலேயே சித்திரவதை பண்றது? அதுக்கு சாணக்கியர் என்ன ரகசியத்தை சொல்றாரு? அடுத்த பகுதி 2ல பார்க்க போறோம். பகுதி 2, பழிவாங்கும் ரகசியம் மௌனம் எனும் ஆயுதம். ரியாக்ஷன் கொடுக்காதீர்கள். த ரியாக்ஷன் ட்ராப். சரி நண்பா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளவு நாள் அவங்க உங்களை மதிக்கலன்னு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். உங்களை அசிங்கப்படுத்தின அந்த கூட்டத்துக்கு எப்படி பாடம் புகட்டுறது, எப்படி அவங்கள கதற விடுறது. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு நெருப்பு எரியும். அவன் அப்படி பேசினால அவனை 4 பேர் முன்னாடி வச்சு செய்யணும், நானும் பதிலுக்கு கத்தணும்னு தோணும். ஆனா ஆச்சாரிய சாணக்கியர் இங்க தான் ஒரு பயங்கரமான ராஜதந்திரத்தை சொல்றாரு. உன் எதிரியை நீ வீழ்த்த நினைத்தால் அவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை உன்னுடைய மௌனம். ஏன் தெரியுமா? உங்களை ஒருத்தன் கிண்டல் பண்றான்னா அவன் எதிர்பார்க்கிறது உங்களுடைய ரியாக்ஷன். நீங்க கோபப்படணும், நீங்க அழணும், நீங்க அவன்கிட்ட போய் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு நியாயம் கேட்கணும். நீங்க எப்ப நியாயம் கேட்குறீங்களோ அப்பவே நீங்க அவனுக்கு கீழே போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் உங்களை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி வச்சிருக்கான். அவன் ஒரு பட்டனை அமுக்குனா நீங்க கத்துறீங்க. அந்த ரிமோட்டை முதல்ல பிடுங்கி உடைங்க. அவன் என்ன சொன்னாலும் கல்லு மாதிரி இருங்க. ரியாக்ஷன் கொடுக்காத ஒருத்தனை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. உதாசீனம் எனும் நெருப்பு. அடுத்தது சாணக்கியர் சொல்ற ஒரு சூப்பர் டெக்னிக், உதாசீனம். ஒருத்தன் உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கலையா, பதிலுக்கு நீங்க அவனை ஒரு உயிரினமாவே மதிக்காதீங்க. ஒரு விசேஷ வீட்டுக்கோ இல்ல ஒரு கூட்டத்துக்கோ போறீங்க. அங்க உங்களை பிடிக்காத அந்த சொந்தக்காரன் வர்றான். அவன் உங்ககிட்ட வந்து நக்கலா ஏதோ ஒன்னு பேசுறான். வழக்கமா நீங்க என்ன பண்ணுவீங்க? முகம் சுருங்கி போய் நிப்பீங்க. இனிமே அதை பண்ணாதீங்க. அவன் பேசுறப்போ அவன் முகத்தை கூட பார்க்காதீங்க. ஏதோ தூரத்துல காக்கா கத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ஜாலியா சிரிச்சு பேசுங்க. அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னடா இவன், நாம இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம், இவன் ஒரு துரும்பா கூட நம்மள மதிக்கலையேன்னு அவன் வயிறு எரியும். நீங்க அவனை திட்டுனா அவனுக்கு வலிக்காது. ஆனா அவனை ஒரு பொருட்டா கூட மதிக்காம நீங்க கடந்து போறீங்க பாத்தீங்களா? அந்த வலி அவமானத்தின் உச்சத்துக்கே அவனை கொண்டு போகும். மௌனம்னா அமைதியா இருக்கிறது இல்ல. உங்க மௌனம் அவங்க காதுல இடி மாதிரி முழங்கணும். நாய் குறைச்சு குறைச்சு டயர்டாகி கடைசியில சிங்கத்தோட கம்பீரத்தை பார்த்து பயந்து ஓடிடும். இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க அந்த சிங்கமா இல்ல குறைக்கிற நாய் கூட சேர்ந்து குறைக்கிற இன்னொரு நாயா? உங்களை மதிக்காதவங்க பேசுற பேச்செல்லாம் அந்த நாய் குறைக்கிற சத்தம் மாதிரிதான். உங்க தரம் வேற, உங்க இலக்கு வேற. சாக்கடை மேல கல்லு எறிஞ்சா உங்க மேலதான் அழுக்குப்படும். அந்த சாக்கடைய கண்டுக்காம கடந்து போறதுதான் புத்திசாலித்தனம். உங்களுடைய அமைதி கோழைத்தனம் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர் தந்திரம்.
மௌனத்திற்கு பின் ஒரு ரகசிய உழைப்பு. இந்த பகுதியோட முடிவுல நான் உங்களுக்கு சொல்ற ரகசியம் இதுதான். மௌனமா இருக்கிறது மட்டும் பழிவாங்கலாகாது. அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உழைப்பு இருக்கணும். உங்க வாயை மூடிக்கிட்டு உங்க வேலையில இறங்குங்க. உங்கள வேஸ்ட்னு சொன்னாங்களா? சொல்லிட்டு போகட்டும். அந்த கோபத்தை அப்படியே உங்க வெற்றி மேல காட்டுங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன் திட்டங்களை மந்திரம் போல ரகசியமாக வை. நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. இப்போ மௌனமா இருக்க கத்துக்கிட்டோம். ஆனா இந்த மௌனத்துக்கு நடுவுல நீங்க எப்படி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ரகசியமா உருவாக்கணும், அவங்க கண் முன்னாடியே நீங்க ராஜாவா எப்படி வந்து நிக்கணும், அந்த மாஸ்டர் பிளானை அடுத்த பகுதி 3ல பார்க்க போறோம். அந்த பகுதி தான் உங்க வாழ்க்கையவே மாத்தப் போகுது. தயாராயிருங்க. பகுதி 3, வளர்ச்சியை மறைத்து வை, ரகசிய சாம்ராஜ்யம், அறிவிக்கப்படாத போர். பகுதி 2ல மௌனமா இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ பகுதி 3, இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போக மிக முக்கியமான ஆபரேஷன். இதுக்கு பேரு அண்டர் கிரவுண்ட் மிஷன். நம்மள பல பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? மனசுல ஒரு ஆசை வந்த உடனே, இல்ல ஒரு புது பிசினஸ் ஐடியா வந்த உடனே அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்போம். குறிப்பா அந்த மதிக்காத சொந்தக்காரங்க கிட்ட போய், நான் அடுத்த வருஷம் கார் வாங்க போறேன் பாரு, நான் பெரிய ஆளாக போறேன் பாருன்னு சவால் விடுவோம். ஏன்? அவங்க முன்னாடி அப்பவே சீன் போடணும்னு ஆசை. ஆனா ஆச்சாரிய சாணக்கியர் இங்க தான் ஒரு பயங்கரமான ராஜதந்திரத்தை சொல்றாரு. உன் எதிரியை நீ வீழ்த்த நினைத்தால் அவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை உன்னுடைய மௌனம். ஏன் தெரியுமா? உங்கள ஒருத்தன் கிண்டல் பண்றான்னா அவன் எதிர்பார்க்கிறது உங்களுடைய ரியாக்ஷன். நீங்க கோபப்படணும், நீங்க அழணும், நீங்க அவங்கிட்ட போய் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு நியாயம் கேட்கணும். நீங்க எப்ப நியாயம் கேட்கறீங்களோ அப்பவே நீங்க அவனுக்கு கீழே போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் உங்கள ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி வச்சிருக்கான். அவன் ஒரு பட்டனை அமுக்குனா நீங்க கத்துறீங்க. அந்த ரிமோட்டை முதல்ல பிடுங்கி உடைங்க. அவன் என்ன சொன்னாலும் கல்லு மாதிரி இருங்க. ரியாக்ஷன் கொடுக்காத ஒருத்தனை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. மண்ணுக்குள்ள யாருக்கும் தெரியாம இருட்டுல புதைஞ்சு கிடந்தாதான் வேர் பிடிக்கும். உங்க லட்சியமோ அந்த விதை மாதிரிதான் நண்பா. இந்த நிமிஷத்துல நான் சொல்றத நல்லா கவனிங்க. உங்கள மதிக்காதவங்க முன்னாடி நீங்க ஒரு அப்பாவி மாதிரி நடிங்க. என்னப்பா பண்றேன்னு கேட்டா, ஏதோ போயிட்டு இருக்கு மாமா, ஏதோ ஒரு சின்ன வேலை பாக்குறேன்னு மழுப்பலா பதில் சொல்லுங்க. அவங்க உங்கள இவன் உருப்பட மாட்டான்னு நினைச்சு சிரிப்பாங்க பாருங்க. அந்த சிரிப்பு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். எதிரி உங்கள பலவீனமானவன்னு நினைக்கிற வரைக்கும் தான் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. அவங்க உங்கள கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும்போது நீங்க உள்ளுக்குள்ள உங்க சாம்ராஜ்யத்தை செதுக்கணும். அவங்க தூங்குற நேரத்துல நீங்க படிக்கணும். அவங்க விசேஷத்துல அரட்டை அடிக்கிற நேரத்துல நீங்க உங்க பிசினஸை டெவலப் பண்ணணும். அந்த ரகசிய உழைப்பு ஒரு நாள் மிகப்பெரிய சத்தத்தை உண்டாக்கும். கண் திருஷ்டியும் எதிர்மறை வைப்ஸும் இது மூட நம்பிக்கை இல்ல நண்பா. இது ஒரு சைக்காலஜி. நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன்னு சொன்னா உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மனசார வாழ்த்துவாங்களா? 90% பேர் இவன் மட்டும் எப்படி முன்னேறலாம்னு பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமைங்கிற ஒரு விஷயம் உங்க எனர்ஜிய உறிஞ்சிடும். சாணக்கியர் சொல்றாரு, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேங்கிற பழமொழி நமக்கு வேணாம். யானையே வந்தாலும் அது சத்தமில்லாம வரணும். அதுதான் ராஜதந்திரம். சோஷியல் மீடியால நியூ வெஞ்சர் கமிங் சூன்னு ஸ்டேட்டஸ் போடுறது, ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப்னு ஜிம்ல போட்டோ போடுறது, இதெல்லாம் அந்த மதிக்காத கூட்டத்துக்கு நீங்க கொடுக்கிற அப்டேட்ஸ். இதெல்லாம் தேவையா? அவங்களுக்கு நீங்க எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிக்காங்க. ஆனா நிஜத்துல நீங்க விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதிர்ச்சி வைத்தியம், த ஷாக் ட்ரீட்மெண்ட். இந்த பகுதியோட எண்டுல ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. உங்கள மதிக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்க போற பதில் வார்த்தையில் இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். திடீர்னு ஒரு நாள், ஆமா திடீர்னு ஒரு நாள், நீங்க வாங்கின கார் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கும்போது, இல்ல நீங்க வாங்கின புது வீட்டோட கிரகப்பிரவேச பத்திரிகை அவங்க கைக்கு போகும்போது, அன்னிக்கு அவங்க முகம் வெளிரி போகும் பாருங்க, ஒரு அதிர்ச்சி வரும் பாருங்க. அதுதான் பழிவாங்குதலோட உச்சகட்ட சுகம். எப்படா இவன் இத பண்ணா, இவன் சும்மாதானே இருந்தான்னு அவங்க மண்டை வெடிக்கணும். ரகசியமா சாதிங்க, பகிரங்கமா கொண்டாடுங்க. இப்போ ரகசியமா உழைக்க கத்துக்கிட்டோம். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒட்டிக்க பாப்பாங்க பாத்தீங்களா? அப்போ அவங்களை எப்படி டீல் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த கடைசி கட்ட ஆட்டம் பகுதி 4ல வரப்போகுது. அடுத்த பகுதி உங்க மன உறுதியை சோதிக்கப் போகுது. பாப்போம். பகுதி 4 மற்றும் முடிவு. தேவையில்லாமல் உதவாதீர்கள். இறுதி யுத்தம். அடுத்த ஸ்டெப். 3 பகுதிகள் வெற்றிகரமாக முடிந்துவிட்டன. இப்போது பகுதி 4, தேவையில்லாமல் உதவாதீர்கள். இறுதி யுத்தம். அந்த நல்லவன் முகமுடியை கழற்றுங்கள். த ட்ராப் ஆஃப் எம்பதி.
இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க மௌனமா இருந்தீங்க, ரகசியமா உழைச்சீங்க, இப்போ ஜெயிச்சு ஒரு உயரத்துல நிக்கிறீங்க. இப்போதான் உங்க மனசு ஒரு சதி பண்ணும். என்னதான் இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க தானே, பாவம் இப்போ கஷ்டப்படுறாங்க, நாம தான் பெரிய ஆளாயிட்டமே, அவங்களுக்கு கொஞ்சம் உதவலாமேன்னு தோணும். நண்பா, அங்கதான் நீங்க நிதானமா இருக்கணும். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கறாரு. பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தை தான் கக்கும். நீங்க இப்ப உதவுனா அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க பணத்தை கொடுத்த உடனே, தம்பி அன்னைக்கு தெரியாம பேசிட்டேன்னு சினிமா படத்துல வர்ற மாதிரி அழுதுட்டு மன்னிப்பு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிஜ வாழ்க்கையில அது நடக்காது. நீங்க பணத்தை கொடுத்தா அவங்க வெளியே போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்தியா, காசு வந்த உடனே இவனுக்கு எவ்ளோ திமிரு, நம்மகிட்டயே வந்து சீன் போடுறான், பிச்சை போடுறான்னு மறுபடியும் உங்களைத்தான் தப்பா பேசுவாங்க. நன்றி இல்லாத மனுஷங்களுக்கு நீங்க செய்யற உதவி சாக்கடையில ஊத்துற பன்னீர் மாதிரி. அது வீண். கர்மாவின் கணக்கு, த ஜஸ்டிஸ் ஆஃப் கர்மா. இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. அவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அது அவங்க செஞ்ச கர்மா. ஒரு காலத்துல உங்களை ஏளனம் பண்ணி சிரிச்சாங்க இல்லையா? மத்தவங்க மனச காயப்படுத்தினாங்க இல்லையா? அந்த பாவத்துக்கு இயற்கை இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது. இயற்கை அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும்போது நீங்க நடுவுல போய் நான் அவங்கள காப்பாற்றுறேன்னு நின்னா, அந்த கர்மாவோட ஒரு பகுதியை நீங்க சுமக்க வேண்டி வரும். சாணக்கியர் சொல்றாரு, தகுதியற்றவனுக்கு செய்யும் உதவி உனக்கே ஆபத்தாய் முடியும். அவங்க கஷ்டப்படும்போது நீங்க கண்டுக்காம இருக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். நீங்க சாதிச்சு கெத்தா வாழ்ந்து காட்டுறீங்களே, அந்த வளர்ச்சியை அவங்க ஓர கண்ணால பார்த்து பார்த்து வயிறு எரியணும். அந்த எரிச்சல் தான் அவங்க செஞ்ச தப்புக்கான பரிகாரம். அந்த தண்டனைய அவங்க அனுபவிக்க விடுங்க. உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு வருவாங்க. மாப்பிள்ள, எனக்கு தெரியும்டா நீ ஜெயிப்பேன்னு அப்படின்னு பல்ல காட்டிட்டு வருவாங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட சண்டை போட வேண்டாம். ஆனா அவங்கள உங்க வீட்டு வாசப்படியோடு நிறுத்திக்கோங்க. உங்க ரகசியங்களை சொல்லாதீங்க, உங்க பணத்தை காட்டாதீங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா பழைய பாம்பு சட்டையதான் மாத்தும், விஷத்தை இல்ல. அவங்க மறுபடியும் ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு சின்ன சறுக்கல் சந்திக்கும்போது முதல் ஆளா வந்து மறுபடியும் உங்களை மிதிப்பாங்க. மன்னிக்கலாம், ஆனா மறக்கக்கூடாது. Forgive them, but never forget their names. அவங்க முன்னாடி நீங்க சந்தோஷமா நிம்மதியா ஒரு ராஜாவா வாழ்ந்து காட்டுறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பழிவாங்கல். ஒரு புதிய உதயம். இந்த நிமிஷம் இது வெறும் வீடியோ இல்ல நண்பா, இது ஒரு யுத்தம். உங்களை மதிக்காத அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாருன்னு நிரூபிக்க வேண்டிய போர் இது. இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு சத்தியம் பண்ணுங்க. இனிமே உங்களை மதிக்காதவங்களுக்காக நீங்க அழக்கூடாது. உங்க மௌனம் ஒரு ஆயுதமா இருக்கணும். உங்க உழைப்பு ஒரு ரகசியமா இருக்கணும். உங்க வெற்றி ஒரு பேரதிர்ச்சியா இருக்கணும். நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீங்க சாணக்கியரின் வாரிசு. சிங்கத்தோட நடை போடுங்க. உங்களை மதிக்காத அந்த நாய்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும். நீங்க உங்க சாம்ராஜ்யத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. இந்த நிமிஷம் உங்க ரத்தத்தை கொதிக்க வச்சிருந்தா, உங்க மனசுல ஒரு வெறிய உண்டாக்கி இருந்தா, இந்த வீடியோவை உங்க வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கங்க. இனிமே நீங்க பழைய ஆள் இல்ல, நீங்க ஒரு வெற்றியாளன். வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவோம். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி ராஜாவா நிப்போம். நன்றி நண்பர்களே.